மனைவியை விட்டுச் சென்ற கணவன் தனது 2 பிள்ளைகளையும் தூங்க வைத்துவிட்டு தானும் தூங்க முயன்றும் அன்றிரவு தூக்கம் வராமல் தவித்தாள் சாருமதி. 2 பிள்ளைகளையும் அவளையும் விட்டுவிட்டு ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பழகியவளுடன் ஓடிப்போயிருந்தான் நேசன். நேசன் விட்டு போயிருந்த நிலையில் அவனில் அளவுக்கு அதிகமான காதல் கொண்டிருந்த சாருமதியால் அவனை அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியவில்லை. ஏற்கனவே 2 பிள்ளைகளுடன் உள்ள பொண்ணுடன் தான் அவன் வாழ்கிறான் என்று அறிந்தபோது எதற்காக அவன் தன்னை விட்டு போனான் என்பது தெரியாமல் தவித்தாள் சாருமதி. நரம்பு பிரச்சனை காரணமாக சற்று இழுத்திருந்த தனது கையை வைத்து கொண்டு பிள்ளைகளை எப்படி உழைத்து காப்பாற்றுவது என்று தெரியாமல் சிந்தனையில் ஆழ்ந்தாள் சாருமதி. தாய் கூலி வேலைக்கு சென்று கொண்டு வரும் பணத்தில்தான் பிள்ளைகளை வளர்க்க தொடங்கியிருந்தாள் அவள். ஆனாலும் நேசனை எப்படியும் அந்த பெண்ணிடமிருந்து மீட்டு வந்துவிட வேண்டும் என்ற அவளின் முயற்சியும் நிற்கவே இல்லை. அவனின் அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அவளை விட்டுவிட்டு வரும்படி அவனிடம் கெஞ்சியும் பார்த்தாள். ஆனால் அவன் மறுபடியும் அவளிடம் வந்து வாழ்வதற்கு அவன் தயாராக இருக்கவில்லை. 3 மாதங்கள் நகர்ந்திருந்தன. ஒரு நாள் நேசனே சாருமதிக்கு தொடர்பு எடுத்து அவளிடம் அழத் தொடங்கியிருந்தான். வாணி தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் பணம் பணம் என்று எப்போதும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பதாகவும் அதற்காக தன்னை ஓய்வின்றி வேலைக்கு விரட்டுவதாகவும் கூறி அழத் தொடங்கியிருந்தான். ஏற்கனவே கணவன் மேல் அதீத காதல் கொண்டிருந்த சாருமதிக்கு அவன் வேணியிடம் படும் துன்பம் கண்டு அவள் உருகி போனாள். நீங்க என்னோடு வந்துடுங்க நேசன், நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. எனக்கு நீங்க வேணும் நேசன். பிள்ளைகளும் அப்பா எங்கம்மா போனார் என்றுதான் கேட்குதுகள். நீங்க இங்க வந்துடுங்க நேசன். கணவன் இன்னொருத்தி கூட சென்று விட்டு இருந்தாலும் வேணியிடம் தனது கணவன் படும் வேதனைகளை சாருமதியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் மேல் அவள் கொண்டிருந்த காதல் அவனை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள அவளின் மனம் தயாராகவே இருந்தது. அதனால் அவனோடு சேர்ந்து இவளும் அழுதாள். சரி, நாளைக்கே வந்துடுறேம்மா சொல்லிவிட்டு அவன் தொடர்பை துண்டித்த போது சாருமதியின் மனம் எல்லையில்லா இன்பத்தில் மிதந்தது. அப்பா நாளை வரப்போகிறார் என்று குழந்தைகளும் துள்ளி குதிக்க அவர்களின் மகிழ்ச்சியில் தன்னை நினைத்து கொண்டாள் சாருமதி. பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு படித்திருந்தவள் நாளைய தினம் நேசன் பக்கத்தில் இருப்பான் என எண்ணிய போதே அவளின் உடல் உணர்ச்சியால் துடித்தது. நாளை எப்படியும் தன்னை ஒரு வழி படித்து விடுவான் என எண்ணி வெட்கப்பட்டு கொண்டவளின் மனம் உணர்வு கலவையால் பூத்திருந்தது. அவனைப் போலவே அவளுக்கும் அவனுடனான உறவு பிடிக்கும் என்பதால் நீண்ட நாட்களின் பின்னரான அந்த உறவை எண்ணி பூரித்து இருந்தாள் சாருமதி. அவனை அணைத்து தூங்குவதாக எண்ணிக்கொண்டே இருந்தவள் எப்போது தூங்கினாள் என்றே அவளுக்கே தெரியாது. 5 மணிக்கு கோவில் மணி ஒலித்த போதுதான் கண் விழித்தாள் சாருமதி. திடுக்கிட்டு எழுந்தவள் அடுப்பை மூட்டி தண்ணீரை கொதிக்க வைத்தாள். பின்னர் முகம் கழுவி விட்டு வீட்டை கூட்டி துப்புரவு செய்தாள். அப்போது தாயாரும் எழுந்து முகம் கழுவிவிட்டு வேலைக்கு செல்வதற்கு தயாரானதும் இருவருக்குமான டீயை தயாரித்து தாயாருக்கும் கொடுத்து தானும் பருகினாள் அவள். மூத்தவள் தொடக்கப்பள்ளி என்பதால் அவளை கொண்டு போய் பள்ளியில் விட்டுவிட்டு வரும் வழியில் அவனுக்கு பிடித்தமான ஆட்டு இறைச்சியையும் வாங்கி கொண்டு வந்தாள். 2 வயது இளைய மகளை விளையாட விட்டுவிட்டு வேகமாக சமையலில் இறங்கினாள் சாருமதி. நேசன் எத்தனை மணிக்கு வருவான் என்பது தெரியாமல் எப்படியும் மதிய உணவுக்கு வந்து விடுவான் என நம்பியவள் மிக வேகமாக சமையலை செய்து முடித்தாள். மூத்தவளை பள்ளியில் இருந்து அழைத்து வந்து இருவரையும் குளிக்கவும் வைத்து தானும் குளித்து சிறிது ஒப்பனையுடன் தன்னையும் அழகுபடுத்தி கொண்டாள் சாருமதி. அப்போதுதான் நேசன் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் ஏதோ ஒருவித பரபரப்பில் ஆழ்ந்தாள் சாருமதி. தான் காதலித்தவனை திரும்பவும் பார்த்தவுடன் அவளின் கால்கள் நிலை கொள்ளவில்லை. பறந்து வந்து அவனை கட்டி கொண்டாள். அவள் இவ்வளவு தூரம் தன்னை காதலிப்பாள் என்பதை அறிந்திடாத நேசனும் அவளை இறுக தழுவி கொண்டு பல தடவை மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தான். விடுங்க, பரவாயில்லை, அவள் ஒரு மாயக்காரி. நீங்கள் என்ன செய்வீங்க? அவளோட வலையில சிக்கிட்டீங்க. உங்க மீது பிழை இல்லை. சரி, அதை விடுங்கோ. இப்பதான் திரும்பி வந்துட்டீங்க. பிறகு எதற்கு மன்னிப்பலாம்? எனக்கு உங்களை பற்றி தெரியும். சரி, அது போனது போகட்டும், விடுங்க. கண்ணீர் வடிந்து அழத் தொடங்கியிருந்த நேசனை ஆறுதல் படுத்திய சாருமதி அவனை காதலுடன் தழுவி கொண்டாள். தாயும் தந்தையும் கட்டி கொண்டு இருப்பதை பார்த்ததும் மூத்தவளும் இளையவளும் வந்து அவர்களை கட்டி கொண்டார்கள். பின்னர் தன்னுடைய மகள்களை தூக்கி ஆசை தீர கொஞ்சிய நேசன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான்.
பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்ததால் சொல்லவா வேண்டும், அந்த வீடு மகிழ்ச்சியில் களை கட்டியது. அயலார்கள் சிலரும் நேசன் வந்திருப்பதை அறிந்து வந்து அவனோடு நன்றாக பேசி விருந்தையும் உண்டு சென்றார்கள். தனது கையால் கணவனுக்கு பரிமாறிய சாருமதி அவனுக்கு ஊட்டியும் விட்டாள். அவளின் அன்பில் திளைத்து போன நேசன் தனது பங்கிற்கு அவளுக்கும் ஊட்டிவிட்டான். நேரம் மாலை ஆகிய போது சாருமதியின் தாயாரும் வந்திருந்தார். மருமகனிடம் சற்று நேரம் நலம் விசாரித்தவர் பின்னர் இன்று இரவு அவர்கள் எப்படியும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார்கள் என்பதால் தான் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று எண்ணி தான் மூத்த மகளின் வீட்டுக்கு செல்வதாக சாருமதியிடம் சொல்லிவிட்டு அங்கு புறப்பட்டு சென்றார். தனது நிலையை புரிந்து கொண்ட தாயாருக்கு மனதிற்கு நன்றி சொல்லி கொண்ட சாருமதி நேசன் பிள்ளைகளுடன் விளையாடுவதை ரசித்து கொண்டவாறே இரவு நேர சமையலில் இறங்கினாள். பின்னர் இரவு சாப்பாட்டை முடித்தவுடன் பிள்ளைகளை மிக விரைவாகவே தூங்க வைத்தாள் சாருமதி. அவளின் அவசரத்தை புரிந்து கொண்ட நேசன் அவளை பார்த்து சிரிக்க, எல்லாம் உங்களால்தான், இருங்க வந்து வச்சுக்கிறேன் என்று அவனுக்கு சொல்லிவிட்டு சிரித்து கொண்டாள். பிள்ளைகள் இருவரும் தூங்கியதும் ஒரு குவளை பாலுடன் தனது கணவன் அருகில் வந்து அமர்ந்தாள் சாருமதி. அவளிடமிருந்து பாலை வாங்கி குடித்தவாறே இருவரும் உரையாடத் தொடங்கியிருந்தனர். அப்போது அவனின் மடியில் படுத்திருந்த சாருமதி அவன் சொல்லும் கதைகளை ரசித்து கேட்டு கொண்டிருந்தாள். அவன் பாலை குடித்துவிட்டு குவளையை பக்கத்தில் வைத்தபோது அவனின் வெற்று மார்பு முடிகளை கோதினாள் அவள். அவள் அவ்வாறு கோதிய போது அவனும் அவளின் தலையை முடியை கோதி அவளின் கழுத்தில் தனது விரல்களால் சில்மிஷம் செய்தான். அவன் அவ்வாறு செய்ததால் கூச்சத்தில் நெளிந்தாள் சாருமதி. பின்னர் அவனின் விரல்கள் கனிகளை நோக்கி நகர்வதை உணர்ந்து அவனின் கைகளில் செல்லமாக அடி ஒன்று போட்டாள். ஆனால் அதற்கு மேலும் அவனிடம் பொறுமை இருக்கவில்லை. சரிந்து படுத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். நீண்ட நாட்கள் இடைவெளி, நீண்ட நாட்பசி சாருமதியை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல இரு உடல்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து உண்டு முடிந்தன. யாவும் முடிந்த பின் நேசனின் நெஞ்சில் புதைந்து கிடந்த சாருமதியின் மனம் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தது. உடனேயே தூங்கி போய்விட்ட நேசனை பார்த்து புன்னகைத்து கொண்ட சாருமதி அவனை தாங்கிய உடலின் இன்ப சுமை அடித்து போட்டது போலிருக்க அப்படியே அயர்ந்து தூங்கி போனாள். நீண்ட நாட்களின் பின்னரான உறவு சாருமதிக்கு நிம்மதியை தரவே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தாள் அவள். காலையில் வழக்கம் போல கோயில் மணி ஒலித்த போதுதான் கண் விழித்தாள். கண்களை திறக்காமலேயே அருகில் படித்திருந்த கணவனிடம் கைகளை கொண்டு சென்றாள். ஆனால் அவனின் கையில் அவன் அகப்படாததால் கண்களை விழித்து பார்த்தாள் சாருமதி. அங்கே அவனை காணவில்லை என்றதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் அவள். அங்கும் இங்குமாக பார்த்தவள் கலைந்திருந்த தனது கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் எங்குமே அவனை காணவில்லை என்றதும் அவளின் மனம் பயத்தில் அடித்து கொள்ளத் தொடங்கியது. இறுதியில் அவன் வீட்டில் இல்லை என்ற போது அவளின் மனதில் ஏதோ ஒன்று தோன்றவே வீட்டுக்குள் ஓடி சென்று அலமாரியை திறந்து பார்த்தாள். அங்கே இவ்வளவு காலமும் சேர்த்து வைத்திருந்த பணம் மற்றும் தங்க நகைகள் யாவும் திருடு போயிருப்பதை கண்டாள். ஐயோ ஐயோ பாவி, எல்லாம் கொண்டு போயிட்டானே, நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாற்றி போட்டானே, ஐயோ ஐயோ, நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போய்விட்டதே, ஐயோ நான் இனி என்ன செய்வேன், ஐயோ ஐயோ. கணவன் திருந்தி தன்னுடன் வந்துவிட்டான் என்பதால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட சாருமதி இப்போது இருப்பதையும் இழந்துவிட்டு புலம்பிக் கொண்டிருந்தாள். எல்லாரும் வந்தார்கள். நேற்று நேசனை புகழ்ந்தவர்கள் இன்று அவனை தூற்றினார்கள். அவ்வளவுதான், அவர்களின் கடமை முடிந்துவிட்டது. சாருமதியை தேற்றிவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலையை பார்க்க சென்று விட்டிருந்தனர். ஆனால் சாருமதியின் நிலை சுழி. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.